வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பேட்சியாக போகிறாருங்க. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் தான் குரு பகவான் இருந்தார். அதாவது மிதுன ராசியில் இருந்தார். இப்போ மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பேட்சியாகி உச்சம் பெற போகிறார். அதாவது அதிக பவரில் இருக்க போகிறார். இது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. பொதுவாகவே குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக வருவார். 3ஆம் அதிபதியாக வர்ற போது குரு வழுக்குது அப்படின்னாலே நமக்கு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை உருவாகும். அதே மாதிரி முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற போது நம்ம இதுவரைக்கும் சில காரியங்களை செய்ய நினைச்சிருந்திருப்போம், பட் முயற்சி எடுக்காம விட்டுருந்திருப்போம். ஆனால் இப்போ ஏற்கனவே எந்த காரியங்களுக்காக நம்ம முயற்சி எடுக்கலையோ அதுக்கு முயற்சி எடுக்கணும்னு தோணும். கண்டிப்பாக முயற்சி எடுங்க. நீங்கள் எந்த காரியத்தில் முயற்சி செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால முயற்சி செஞ்சா, பயிற்சி செஞ்சா வெற்றிங்கிறது உறுதி. வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் மட்டும் ஜெயிக்கிறதா வெற்றியானா இல்லை, காரிய வெற்றின்னு சொல்லுவோம். சொத்து சுகம் வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது நல்ல பொருள்களை வாங்கிறது, உருவாக்குறது, இதுலெல்லாம் முயற்சி செஞ்சாலும் வெற்றி தான். ஆக பொருளாதாரம் மற்றபடி வேற எதுவாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக கூட இருக்கட்டும், தொழிலாக கூட இருக்கட்டும், முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி வேற வலிமை பெறார். சரி, 6ஆம் அதிபதி வலிமை பெற்றா, அதாவது 6ல் குரு இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி வலிமை பெற்றாலும் சரி, எப்பயுமே சுப கடன்கள் உருவாகும். சுப கடன்கள் அப்படின்னா என்னது? சுப கடன்கள்னா இப்போ நல்ல நல்ல விஷயத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ணுறோம்ல, அந்த செலவு பண்ணுறதுனால நமக்கு கடன்கள் வருது இல்லை, அதைத்தான் சுப கடன்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்ல விஷயங்களுக்காக கடன்கள் ஏற்படுறது. இப்போ ஒரு நகை நட்டு வாங்குகிறோம், நீண்ட காலமாக வாங்கலை, இப்போ வாங்குகிறோம், அதுக்காக செலவழிக்கிறது. வீடு கட்டுறோம் அல்லது வீடு வாங்குகிறோம் அல்லது பழைய வீடை திருத்துறோம், இதுக்காக செலவழிக்கிறது. வேறு ஏதாவது சொத்து பத்துக்கள் வாங்கிறது, நிலபுலன்கள் வாங்கிறது, அதுக்கு செலவழிக்கிறது. உங்கள் வீட்டில் யாருக்காவதும் விசேஷம் வச்சுருந்துருப்பீங்க, அதுக்கு செலவழிக்கிறது. உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பிறந்திருந்திருக்கும் அல்லது திருமணம் போன்ற காரியங்கள் நடந்திருந்திருக்கும், இதுக்காக செலவழிக்கிறது. இந்த மாதிரி தான், இதைத்தான் நம்ம சுப செலவுகள் அப்படிம்போம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு குரு பகவான் அந்த வேலையை கொடுத்துருந்துருப்பாரு, செஞ்சுருந்துருப்பாரு சிலருக்கெல்லாம். அப்படி யாருக்கெல்லாம் அந்த வேலையை செய்யலையோ இனிமேல் அந்த சுப செலவுகளை உருவாக்குவார். அதனால சுப கடன்களும் ஏற்படும். அதே நேரத்தில் சுப கடன்கள் ஏற்பட்டதுனால நமக்கு கஷ்டமோ கவலையோ இருக்காது. நல்ல விஷயத்துக்காக தானே கடன் பட்டிருக்கோம். அந்த கடன்களை அடைக்கிற யோகத்தையும் அந்த குரு பகவான் கொடுத்துருவார். அதனால கடன்கள் நல்லா அடையும். நீண்ட காலமாக கடன்கள் அடைக்கலைன்னா கூட இப்போ கடன் அடையும். அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சியும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏதாவது நோய் நொடிகள் இருந்தால் அந்த நோய் நொடிகள் கூட தீரக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ இருக்கும். யாருக்கிட்டையாவது பகை இருந்தால், சண்டை சச்சரவு இருந்தால், அது கூட இப்போ விலகிறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் நமக்கு இருக்கதா செய்யுது. ஆக குரு பகவான் 3, 6 பலம் பெற போது பல நல்ல நிகழ்ச்சிகளை நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து குரு பகவான் 10ல் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குரு பகவான் 10வது இடத்துக்கு வர்ற போது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, தோற்றவன் ஜெயிப்பான், ஜெயிச்சவன் தோற்பான் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அதே மாதிரி சிலரது வாழ்க்கை தலை நிமிரும், சிலரது வாழ்க்கை தலை குனியும் அப்படிங்கிறது மாதிரியும் சில விஷயம் குரு 10ல் இருந்தாலே இருக்கும். அதனால குரு 10ல் இருக்குங்கிறனால யாருக்கு நன்மைகள் யாருக்கு தீமைகள் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எந்த சிக்கலுமே உங்களுக்கு வராது. அல்லது ஏற்கனவே சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கல் விலகிடும்.
அதனால இனிமேல் நீங்க குரு பகவானை வழிபட வந்து கத்துக்கணும். வியாழக்கிழமை தோறும் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அல்லது 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு போய் ஒரு நெய்யில் விளக்கேற்றி வழிபடணும். என்ன வழிபடணும்னா, குரு பகவான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை தொந்தரவு செய்வார். முக்கியமாக பதவி, பட்டம், வேலை வாய்ப்பு, தொழில், அதில் தான் தொந்தரவு செய்வார். அப்போ நீங்கள் அந்த விஷயங்களில் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த விஷயங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தொடர்ந்து குரு பகவானை விளக்கேற்றி வழிபட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக தான் இருக்கும். தலை கவிழ்ந்து போகணுங்கிற ஒரு அவசியம் வந்து வராது. தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு யோகம் வந்து நமக்கு குரு பகவானால் கிடைச்சிரும். இன்னொன்று, குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படிம்போம். அதனால குருவனுடைய முன்னாடி போய் நம்ம அடிக்கடி நிற்கணும், அவர் பார்வையில் நிற்கணும். ஜாதகத்தில் அவர் பார்வை வருதோ இல்லையோ, டைரக்டா அவருடைய கோயிலுக்கு போறது, நவகிரகத்தில் இருக்க குரு முன்னாடி போய் நிற்கிறது, அடிக்கடி இந்த வேலைகள் செஞ்சாலே குரு பகவானுடைய பார்வை நம்ம மேலே படுறதாத்தான் அர்த்தம். அப்படி குரு பகவானுடைய பார்வை பட்டுச்சுன்னா அதை காட்டிலும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் நீங்கும், எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் விலகும், எந்தவித ஆபத்து இருந்தாலும் அது வந்து நீங்கும். கிடைக்காத விஷயமும் நமக்கு கிடைக்கும், நடக்காத விஷயமும் நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த குருவினுடைய பார்வை கிடைச்சா. அதனாலதான் குரு கிட்ட வந்து உங்களை போக சொல்றது. சரி, குரு பகவான் 10வது இடத்துல இருந்தா பதவி பால் அப்படின்னு சொல்லுவோம். பதவி பால் அப்படின்னா என்னது? ஏற்கனவே ஒரு சிலருக்கு வேலை போயிருந்திருக்கும், அப்படி வேலை போனவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலையில பிரச்சனை வந்திருக்கும், அல்லது இனிமேலு கூட வரலாம், அல்லது ஒரு சிலருக்கு இனிமேல் கூட வேலை இழப்பு ஏற்படலாம். நீங்களே வேலையை விட்டு நிற்கலாம், அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்தே உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டலாம், அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது பதவி இறக்கம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து சிலருக்கு செஞ்சிடலாம். அதனால கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க கவனமாக தான் இருக்கணும். சரி, ஏற்கனவே வேலையே இல்லை எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக வந்து இருக்கும். ஏற்கனவே தொழிலே இல்லை, எனக்கு சொந்த தொழிலே இல்லை, நான் பண்ணுற தொழிலே நல்லா இல்லை அப்படின்னா தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுத்துருவார். அவர் தொழிலை செய்ய வச்சு நல்லா முன்னேற்றி விட்டுருவார். ஏற்கனவே தொழிலே கெட்டு போச்சு, அவங்களுக்கு தொழிலை நல்லா கொண்டு வர பார்ப்பார். அப்போ தொழிலில் வந்து முன்னேற்றத்தை வந்து உருவாக்குவார். அப்போ தொழில் வந்து நல்லபடியாக போகும், வருமானம் வந்து நல்லபடியாக வர்றதுக்குடைய வாய்ப்புகள் கிடைக்கும். இதத்தை ஏற்கனவே தோற்றவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றது. அப்ப தோற்றவன் அப்படிங்கிறது வேலை இல்லாதவங்க, தொழில் இல்லாதவங்க, பட்டம் பதவி இல்லாதவங்க, அவங்கள பூரா ஜெயிக்க வச்சிரும் இந்த குரு பகவான். அதனால அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட குருவாக தான் இந்த குரு பகவான் வந்து இருப்பார். அதே நேரத்தில் ஏற்கனவே வேலை நல்லா போயிட்டு இருந்தா அவங்களுக்கு மட்டும் ஏற்கனவே தொந்தரவு வந்திருந்திருக்கும், அல்லது இனிமேல் தொந்தரவு வரும், கவனமா இருக்கணும். ஏற்கனவே தொழில் நல்லா போயிட்டு இருந்தா அந்த தொழிலை வந்து நம்மளை பண்ண விடாது, அல்லது தொழிலில் வந்து இடைஞ்சல் பண்ணும், தொழிலை கவனிக்க விடாது. சிலரெல்லாம் தொழிலை கவனிக்க விடக்கூடாதுங்கிறனாலேயே அடிக்கடி நமக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து வெளியூர் அங்கிட்டு அனுப்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா அடிக்கடி நமக்கு உடல்நிலையை பாதிக்கும். அதனால கூட ஒரு சிலர் வந்து சரியா வந்து அந்த தொழில் ஸ்தானத்தை வந்து கரெக்டா செய்ய முடியாது. அப்படி இருக்கிறவங்க தொழிலை செய்ய முடியல, தொழில கஷ்டம் இருக்கு, தொழில நஷ்டம் வந்திருக்கு அல்லது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா குரு பகவானுடைய கோயிலுக்கு போய் தான் ஆகணும். குரு பகவானை வாரந்தோறும் வியாழக்கிழமை வழிபட்டுத்தான் ஆகணும். அப்படி செய்யற போது யாருக்கெல்லாம் கெடுதல் நடக்குதோ அந்த வேலை தொழில் அதுல அவங்களுக்கு பூரா நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகளுக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா பட்டம் பதவிகள் கிடைக்கும். ஏற்கனவே பட்டம் பதவிகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பட்டம் பதவிகளை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வழிகளை வந்து அது பார்க்கும். ஒரு சிலருக்கு கோயில்ல வந்து பட்டம் பதவிகள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு பேங்க்ல பட்டம் பதவி வேலை வாய்ப்பு, கோர்ட்டுல பட்டம் பதவி வேலை வாய்ப்பு, நிதி நிறுவனங்கள்ல பட்டம் பதவி வேலை வாய்ப்பு,
இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கு. வேலையும் இந்த நான் சொன்ன லைன்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும். பேங்க்ல, நிதி நிறுவனங்கள்ல, கோர்ட்ல, கோயில்ல இதிலெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் 10வது இடத்துல இருக்கிறது ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கோயிலுக்கு போகலாம். இது வரைக்கும் உங்களுக்கு பக்தியே இல்லைனாலும் இனிமேல் நிறைய பக்தி வரும். கோயிலுக்கு போறதுக்குடைய விருப்பங்கள் வரும். அப்ப அடிக்கடி அவங்க சாமியை கும்பிடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிற சாமிகளை கூட போய் தரிசனம் பண்ணிட்டு வர்ற ஒரு யோகம் கிடைக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு பணிவிடை செய்யறது, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கோயிலில் வந்து கும்பாபிஷேகங்கள்ல கலந்துக்கிறது, அந்த விஷயங்களை கூட அந்த துளாராசிக்காரவங்களுக்கு கொடுக்கும். அதனால கோயில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்யறது, கோயில் கட்டுறது, கோயிலுக்கு ஏதோ நீங்க ஒரு நல்லது செய்யறது, அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சொத்து பத்தில் இருக்கிற வில்லங்கங்கள் தீரும், சொந்த பந்தங்க கிட்ட இருக்கிற பகை தீரும், வீட்டுக்குள்ள இருக்கிற பகை சண்டை சச்சரவு எல்லாம் விலகும். பகையான குடும்பம் கூட பகை மறந்து உறவாகும். அதனால இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிறைய நன்மைகளையும் கொடுக்கும். சிலருக்கெல்லாம் நீண்ட காலமா வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல அப்படின்னா அதெல்லாம் செய்ய வச்சிரும். சொத்து பத்துக்கள் இல்லைன்னா சொத்து பத்துக்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சொத்து பத்துக்கள்ல வில்லங்க இருந்தால் அந்த வில்லங்கத்தெல்லாம் தீர்த்து வைக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த கிரகமும் உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்ப தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கதா செய்யுது. தோற்றவனும் ஜெயிக்கக்கூடிய யோகமும் இருக்கத்தான் செய்யுது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி.